அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், இந்த கல்வி நிலையங்கள்லாம் அந்த ஜாதி பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக யூஜிசி வந்து சில விதிமுறைகளை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த விதிமுறைகளுக்கு வந்து உயர் சாதியினரை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லை, இடஒதுக்கீடை கொஞ்சம் வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும், பிற இனத்தை சேர்ந்தவர்களுமே வந்து உள்ள வரணும் அப்படின்றது தான் அந்த விஷயமா இருக்கு. ஆனா இதுக்கு வந்து எல்லாருமே எதிர்க்கிறாங்க. முதலமைச்சர் அவர்களுமே வந்து இல்லை, இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பல மனுக்கள் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கணும்னு உச்சநீதிமன்றம் வந்து இப்போ அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ உயர் சாதியினர் வந்து அவங்க பல வருஷமா அவங்களுக்கு உண்டான இடத்துல அவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. பிற்படுத்தப்பட்டவர்கள் முன்னாடி வரணும் அப்படின்றதுக்கு தான் இந்த மாதிரி இடஒதுக்கீடு அப்படிலாம் வருது. பட் இருந்தாலும் அவங்க வந்து எங்களுக்கு தான் வேணும், மற்றவங்க படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன, மற்றவங்க முன்னேறினா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிற மாதிரி தானே சார் இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதாவது முதல்ல வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் இந்தியாவினுடைய அரசியல் காலகட்டங்கள்ல இருந்து பார்க்கணும். குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மானியக்குழு, இந்த பல்கலைக்கழக மானியக்குழு அப்படிங்கிறது வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், யூஜிசி. அவர்கள் வந்து பல்கலைக்கழகங்களுக்கான பாடத்திட்டமாக இருக்கட்டும், நிதி, இது போன்ற விஷயங்களில் அவங்க இது பண்ணுவாங்க. அது மாதிரி அதனுடைய செயல்பாடுகள், ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்கான செயல்பாடுகள், இது மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அதை பார்த்துக்கும். அந்த குழுவினுடைய அதுக்கு குழுவுக்கான கோரிக்கையை வந்து மாநில அரசுகள் வந்து பல மாநிலங்களில் வச்சுருக்காங்க. தென் மாநிலங்களில் குறிப்பாக மாநில பல்கலைக்கழகங்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கணும், நிதியை வந்து அதிகமாக கொடுக்கணும், இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்குறதுல இருக்கட்டும். அதெல்லாம் தாண்டி இப்போ பல்வேறு விஷயங்களும் வந்து அதில் முன்வைக்கப்படுது. குறிப்பாக 2012ஆம் ஆண்டு வந்த மானிய குழுவினுடைய அறிக்கையின்படி, பரிந்துரைகளின்படி அமல்படுத்தப்பட்டது என்னென்னா, பட்டியலின சமூக மாணவர்களை சாதி பாகுபாடு பார்க்குறாங்க, அவங்கள வந்து அப்போ அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அவர்கள் வந்து ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக இருக்கக்கூடிய இவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக இந்த மாதிரி சாதி பாகுபாடு இருந்தால் அவங்க வந்து ஒரு கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அதன் மூலமாக அவர்களுக்கு வந்து எப்படி விசாகா கமிட்டிலாம் பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு அலுவலகத்தில் இருக்குதோ அதே மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு பட்டியலின மக்களுக்கான ஒரு கமிட்டி இருந்தது. மாணவர்கள், ஆசிரியர்கள் அதில் வந்து புகாரை தெரிவித்து அது விசாரணை நடந்து அதன் மூலமாக ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. அன்றைக்கு எல்லோரும் வரவேற்றார்கள். அந்த இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அந்த பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய இந்த பரிந்துரையில் சில பிரச்சனைகள் இருக்குது. தமிழ்நாடு அரசு குறிப்பாக திமுக விமர்சனம் பண்ணுறது. ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து முதலமைச்சர் வந்து இதை வரவேற்றிருந்தார். இதை அமல்படுத்தும் போது பெரிய அளவில் வரவேற்றிருந்தார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த முறை வந்து ஓபிசி மாணவர்களுக்கான கமிட்டி, அதாவது பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாணவர்கள் ஓபிசி மாணவர்களுக்கான ஒரு கமிட்டி, ஆசிரியர்களுக்கான ஒரு கமிட்டியை வந்து அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்கங்கிறது முக்கியமான சரத்து. பல்வேறு திருத்தங்கள் அதில் இருந்தாலும் அதில் பிரச்சனைகளும் இருக்குது. அதை விமர்சிக்கிறோம், நம்ம அதை மறுக்கக்கூடிய ஒரு மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் முதலமைச்சர் வரவேற்றது எதற்காகனா, இது மாதிரி வந்து மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய ஒரு இதாக இருக்குது, நான் வரவேற்கிறேன்னு சொன்னார். அதாவது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கணும், பாஜக அரசியல் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து அந்த ஓபிசி மக்களை, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஓபிசி மக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா உடனே உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் அதை வந்து நிப்பட்டாங்க. இப்போ என்ன, அதாவது பட்டியலின மக்களுக்கு, மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு கமிட்டி வரப்போகுதுங்கும்போது எந்த பிரச்சனையும் வரல. ஏனென்றால் அங்கே பல்கலைக்கழகங்களுக்கு, உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வரக்கூடிய பட்டியலின பழங்குடியின மாணவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக குறைவு. உயர் சாதியினருக்கு அடுத்தபடியாக போட்டியில் யார் இருக்காருன்னா பிசி, ஓபிசியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க. இப்போ ஓபிசி வராங்க அப்படிங்கும்போது அப்போ அவர்களுக்கான இதே மாதிரி ஒரு கமிட்டி வரும்போது சாதி பாகுபாடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து அவர்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது அப்படிங்கும்போது யார் மீது அவங்க புகார் சொல்லுவாங்க? இப்போ பட்டியலின மாணவர்கள் வந்து அவர்களுக்கு மேல் உள்ள எல்லாரையும் ஓபிசியை சொல்லுவாங்க, முற்பட்ட வகுப்பினரான எஃப்சிஐ சொல்லுவாங்க, அவர்கள் வந்து பிரச்சனை போகும். இப்போ ஓபிசி வந்து யாரை சொல்லுவாங்க? அவர்களை யாரை, அவங்களுக்கு குற்றம் யாரை, அவர்களை பாகுபாடு பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க? அவர்களுக்கு மேலே இருக்கக்கூடிய எஃப்சியாக தான் இருக்கும். அப்போ இப்போ வந்து உயர் சாதியினர் தான் பிரச்சனை பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரி தான் என்ன நடந்துச்சுன்னா, பட்டியலின சமூக மக்களுக்கு 18 விழுக்காடு வழங்கும்போது பெரிய அளவில் வந்து அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை, யார், உயர் சாதியினர். ஏன்னா பட்டியலின மக்கள் வந்து நிலைமை தெரியும், இவர்களுடைய சமூகம் இன்னும் முன்னேறி வருவதற்கு இன்னும் நூற்றாண்டுகள் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். இவர்களுடைய முதல் தலைமுறையே வந்து இன்னும் வந்து பள்ளிக்கல்விக்கு வரலைன்னு, அன்றைக்கு சூழ்நிலைக்கு பள்ளிக்கல்விக்கு வரலன்னு தெரியும். அதற்கு பிறகு அவங்க மேலே வரணும், மேலே வந்து இப்போ படித்து வரணும், உயர்கல்விக்கு வரணும், உயர்கல்விக்கு அப்புறம் வேலைக்கு வரணும், வேலைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாங்கிற அளவுக்கு வந்து அன்றைக்கி இருந்தது. அதனால தான் அவங்க வந்து அன்றைக்கி பெருசாக விமர்சிக்கலை. ஆனால் அதே இது விபி சிங் வந்து 27 விழுக்காடு மண்டல் கமிஷன் பரிந்துரையை அமுல்படுத்தியதுடன்
இதே பாஜகவை வைத்து உயர் சாதி மாணவர்கள் வந்து கையில் தொலைபேசியுடன் போராட்டத்துக்கு வந்து டெல்லி முழுவதும் போராட்டம் பண்ணி நாடு முழுவதும் போராட்டத்தை கிளப்பி உயர் சாதிகள் விபி சிங்கை வந்து வீட்டுக்கு அனுப்புறாங்க. இத்தனைக்கும் விபி சிங் ஒரு உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவர். அவர் வந்து ரொம்ப நான் மிகப்பெரிய ஒரு வேலையை செய்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போனார் அன்னைக்கு. ஏன்னா வந்து ஆமாம் இருந்தாலும் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து சாதிச்சுட்டு போயிருந்தார் விபி சிங்கு. அப்போ வந்து போராடியது இதே உயர் சாதிகள் தான். அப்போ யாருக்கு? ஓபிசிகளுக்கு 27% மண்டல கமிஷன் பரிந்துரைன்னு சொல்லி அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் அந்த இது வரணும்னு சொல்லி அந்த பரிந்துரையை வந்து அமுல்படுத்தினார். உடனே வந்து அரசை கவிழ்த்தாங்க, சந்திரசேகர் கொண்டாந்தாங்க. அதற்கு பிறகு வந்து இப்போ இந்த மருத்துவக் கல்வி உயர்கல்வி கூட திமுக வழக்கு போட்டு தான் இப்போ 4 ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கி கொடுத்தாங்க. வில்சன் வழக்கறிஞர் எம்பி அவர்கள் வந்து வாங்கி கொடுத்தாங்க. இப்படி இந்த 27 விழுக்காடு வரும்போது யாருக்கு வந்து பிரச்சனை பண்ணான்னா இதே உயர் சாதிகள் தான். அப்போ ஓபிசிக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது ஓபிசிகளுக்கு வந்து ஒரு கமிட்டி இப்போ வருது அப்படின்னா உடனடியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2026 90கள்லையும் சரி இப்பயும் சரி யார் போராடுறான்னு பார்த்தா உயர் சாதியினர் வந்து ஓபிசிகளுக்கு எந்த சலுகையும் வந்துடக்கூடாது, எந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைத்து விடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப குறியாக இருக்காங்க. இப்போ நீங்கள் பட்டியலின மக்களே அவங்க ஏன் கணக்கில் எடுத்துக்கலைன்னா பட்டியலின மக்கள் படிக்க வந்தால் தானே பிரச்சனை. நீ படிக்க வர மாட்டான், படிக்க வந்தாலும் வந்து ரோஹித் வெமுலா மாதிரி வந்து ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரே வந்து அவமானப்படுத்தி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவில் வந்து ரோஹித் வெமுலா ஆக்கினாங்களா இல்லையா? அது மாதிரியான ஒரு சூழல் தான் வரும். பட்டியலின மக்கள் வந்து படிக்க வந்தால் இவர்கள் அதை செய்வார்கள். ஆனால் இப்போ ஒரு ஓபிசி வரான்னு வந்தால் ஓபிசியினுடைய சமூக பின்புலம் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. இப்போ பட்டியலின மக்கள் மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகலாம் வந்து குறைவான இருக்க மாட்டாங்க. அது அந்த அளவுக்கு இங்கே இருப்பாங்க அப்படின்னா இவர்கள் போட்டியாளராக மாறி விடுவாங்க. இப்போ தான் நம்ம வந்து இடபிள்யூஎஸ் போன்ற விஷயங்கள் வந்து நம்ம கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது இதன் காரணமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஓபிசி என்பதால் அவருக்கு வந்து ஒரு பேராசிரியருக்கு பதவி உயர்வு கிடைக்காம இருக்காரு அப்படின்னா அதை வந்து இந்த கமிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வாங்கி வந்துடலாம், நமக்கு போட்டியாக வந்துடுவாங்கங்கிற புரிஞ்சுக்கிட்டு தான் ரொம்ப தெளிவாக இவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு சென்று இது பண்ணியிருக்காங்க, போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. இதே மாதிரி தான் வந்து மண்டல கமிஷன் தப்பு பண்ணாங்க. அதை புரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. முதலமைச்சர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தார். அதை சார் முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த மேலே பார்க்காமல் காலை பார்த்தால் சூரியன் எப்படி தெரியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு. ஆனால் அதுக்கு எடப்பாடி வந்து காலை பார்த்தால் தானே பாதை தெரியும் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து சொல்லியிருக்காரு. இவருக்கு பொருத்தமான ஒரு லைன் தான் அது. அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரா சார்? ஆமா, நான் கால் என்ன டார்ச் லைட்டா அதாவது அதான் சொல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறேன், வேற வழி இல்லை. ஏன்னா வீடியோ வந்துடும். அடுத்த நிமிஷமே வந்து மாடு பிடிமாடு அப்படின்னு பின்னாடி வந்து சவுண்டை போட்டு எடப்பாடி அப்படியே பாயிறத வந்து வீடியோவாக போட்டுருவாங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான இதில் வந்து அவர் ஏற்றுக்குள்ள தான் வேணும். அதனால் ஏற்றுக்கிட்ட சொல்லுவார், ஆமாங்க நான் அப்படி தாங்க, நான் காலில் விழுந்தேங்க. இப்போ என்னங்க காலில் விழுந்தால் தான் வழி தெரியும் அப்படின்னா சசிகலா வந்து கால் என்ன காம்பஸா, உலக வரைபடமா, என்ன அதில் இருக்குது? அவர் அந்த காலில் மட்டும் விழுந்தார், ஜெயலலிதா காலில் விழுந்தார், எடப்பாடி காலில் இவர் மோடி காலில் விழுந்தார். அவர் யார் காலில் தான் விழுகல, டயரில் விழுந்தார் அன்புமணியினுடைய குற்றப்படி. ஏன்னா அவருங்க எதுவுமே வந்து அது அப்போ சுயமரியாதை அற்ற ஒரு கும்பலாக தான் அங்கே இருக்காங்க. இன்றைக்கி அதிமுகவை வந்து தாவேக்கா விமர்சனம் பண்ணுறது, தாவேக்கா விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா இப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. ஏன்னா அவர் கூட்டத்திலே வந்து அவரே ஆளை செட்டப் பண்ணி 2 கொடி எடுத்துகிட்டு வாப்பா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஆட்டுறேன், நான் வந்து ஒரு பாயிண்டை பிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து செட்டப் செல்லப்பா வேலையை பார்த்தார் அன்றைக்கி பண்ணி. அதை அவர் கொடி ஆட்டவும் சிக்னல் கிடச்சிருச்சு, அவ்வளோதான், எங்கள் கூட ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு. ஒரு கட்சி வந்து இன்னும் அரசியல்லையே போட்டியிடலை, தேர்தலே சந்திக்கலை, இவராக வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, பெரிய கட்சி எங்களோட சேரப்போகுது அப்படிங்கிறாரு. இவ்வளோலாம் பண்ணினதுக்கு பிறகு இன்றைக்கி வந்து வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு இப்போ பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் புரிய வருது அவங்களுக்கு ஆட்டையை போட போகிறது வந்து அதிமுக வாக்குகளை அப்படிங்கிறது. இப்போ புரிய வரது தான் வந்து இந்த குரங்கிட்ட வந்து ஏதாவது கொடுத்துட்டு பிடுங்கும்போது உருங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து அதிமுக ஐடி விங் முழுக்க வந்து உருன்னு தாவேகா பார்த்து சவுண்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க வழக்கம் போலவே வந்து அப்படி தான் இருக்காங்க. ஆனால் அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு வெளிப்படையாக ஒத்துக்கிறாரு, காலைல தானே, ஆமாம் காலையில் இருந்தால்தான் பாதை தெரியும் அப்படின்னு. காலை பார்த்தா தான் பாதை தெரியும்னா உங்கால பார்த்தா தெரியும். நீங்கள் சசிகலா காலையில் பார்த்தீங்க சார். ஆனால் ஓபிஎஸ் வந்து இவரை அருமை அண்ணன் சொல்கிறதும் என்னை வந்து அவர் இணைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இப்போது ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லுன்னா, டிடிவி தினகரன் வந்து ஓபிஎஸ்ஸை அதிமுகக்குள்ளே சேர்க்கறதுக்காக பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னும் ஓபிஎஸ் வந்து கெஞ்சுற மாதிரியே தெரியுது சார். என்னை சேர்த்துக்கோங்க. எனக்கு உண்மையாலுமே சொல்கிறேன், இவர் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து இத்தனை தடவை முதலமைச்சர் இருந்தார், எனக்கு உண்மையாக அவரை பார்த்தா பரிதாபமாக இருக்குது.
ஒரு மனிதன் வந்து இதை விட இதுக்கு மேலே எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பேட்டி வந்து கொடுத்துட்டாரு அருமையான இவரை விட வந்து என்னை பார்த்தால் பாமா தெரியலையாங்கிறாரு. அதாவது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி இவரோட 4 வயசு சின்னவர், அவர் போய் அண்ணன் இபிஎஸ்ங்கிறாரு. எனக்கு மானம் போகுதுங்கிற மாதிரி இருக்குது. நமக்கு பார்க்குறவங்களுக்கு பூரா பரிதாபமாக இருக்குது. ஆனால் இவர் வந்து இதுதான் வந்து அதிமுக ஜெயலலிதாவுடைய வளர்ப்பு என்பது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சுயமரியாதை உள்ளவர்கள் திமுகவை நோக்கி வராங்க. திமுக நோக்கி வந்து அவர்கள் வந்து அந்த சித்தாந்தம் இங்கே இருக்கணும், திராவிட சித்தாந்தம் இங்கே இருக்கணுங்கிற விரும்புகிறாங்க. அதன் அடிப்படையில் அதிமுக இருந்தாங்க. அதை நாங்கள் ஜெயலலிதா இல்லை, நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்லி வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுயமரியாதை இருக்குது. அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஆனால் இவர் பண்ணுறதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பில் இருந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா கட்சியில் வந்து தம்பி என்னை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் வந்து ரொம்ப கெஞ்சுறாரு. எடப்பாடி தான் கருணை வைக்கணும், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. அதாவது இவர் வந்து டெல்லி இவர் யாரை நம்பினாரோ அவரெல்லாம் கைவிட்டாங்க. ஏன்னா இவர் கூட இருந்தவங்க போனால் திமுகவுக்கு வந்துட்டாங்க. மனோஜ் பாண்டியன் எம்எல்ஏ பதவி கூட வேணாம்னு சொல்லி ரிசைன் பண்ணிவிட்டு திமுகவில் வந்து சேர்ந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், இந்த மாதிரி முன்னாள் எம்எல்ஏ சுப்புரத்தனம், இந்த மாதிரியானவர்கள்லாம் இவங்க கூட இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இல்லை, முடிவெடுக்கக்கூடிய சிந்தனை இல்லை. இவர் வந்து தர்மயுத்தம் நடத்திய காலகட்டத்திலேயே இவர் வந்து சொல்லிவிட்டார், துக்ளக் குருமூர்த்தி சொல்லிவிட்டார், போய் ஒரு 40 நிமிஷம் கண்ண மூடி உட்காருங்க, ப்ரெஸ்ஸுக்காரங்க வருவாங்க அவங்கள்ட்ட பேசுங்கன்னு சொல்லிவிட்டார். அதாவது மீடியா வரணும், தர்மயுத்தம் பண்ணுறாருன்னு கிளப்பி விட்டோடனே எல்லா சேனல்லேருந்து எல்லாம் லைவோட போய் அங்கே வந்து சேர்றதுக்கு 40 நிமிஷம் ஆகும். 40 நிமிஷம் கண்ண மூடி உட்காருன்னு சொல்லி உட்காந்து அதுக்கு பிறகு தர்மயுத்தம் நடத்தினார். அதுக்கு என்ன பலன்? கடைசியில் சசிகலா வரைக்கும் போய் சசிகலா அவர்களை மிரட்டி அடித்து ராஜினாமா எழுதி வாங்கினாங்கன்னு சொன்னார். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் தான் போய் சசிகலாவோட சேர்ந்து அதிமுக மீட்க போகிறேன்னு சொல்லி பேசுகிறவர். இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இவருடைய ஒட்டுமொத்த அரசியல் டிராவல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இவர் திமுக இப்போ திமுக போய் சேருங்கன்னு சொல்கிறது கூட நமக்கு இதாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து திமுகவில் வந்து என்ன பண்ண போகிறாருங்கிற அளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து எடப்பாடிக்கு தான் வெற்றி. எடப்பாடி வந்து வெற்றிகரமாக டிடிவி தினகரனை மிரட்டி பாஜக வைத்து கூட்டணி கொண்டு வந்துட்டார். வெற்றிகரமாக சசிகலாவை அனுப்பிவிட்டார். ஓபிஎஸ்ஸை வாசல்னு கதற வச்சுட்டாரு. இது எல்லாமே எடப்பாடியினுடைய அரசியல் வெற்றியாக தான். அண்ணாமலையை பதவியிலேருந்து தூக்கி விட்டார். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் 10 தோல்வி பழனிசாமி. இதுக்கு பிறகு வந்து அவங்க வந்து நான் எடப்பாடி மேலே வந்து ஹெவியாக லைக் பண்ணுறாங்கன்னா பாஜக என்னதான் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஸோ இப்போ இந்த சென்னை ரயில் நிலையத்துலலாம் வந்து சென்டராக பார்த்தோன்னா இங்கிலீஷில் வந்து எழுதியிருக்கும், மேலேயும் கீழேயும் ஹிந்திலையுமே வந்து தமிழில் மேலேயும் கீழே ஹிந்தியில் இது இருக்கும். ஆனால் இப்போ அந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ் அதிலலாம் பார்த்தோன்னா பிரதானமாக அவங்க வந்து பிரதான மொழியாக ஹிந்தியில் வந்து சென்டராக எழுதிட்டு தமிழையும் இங்கிலீஷையும் மேலே கீழே பண்ணி வச்சுருக்காங்க. எப்பத்துலேருந்து இதுன்னு பார்த்தோன்னா அதை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த படத்துக்கு அப்புறம் தான் இப்படி சத்தமே இல்லாமல் மாற்றுறாங்களே சார். சத்தமே இல்லாமல் கருப்பு பெயிண்ட் அடிப்பாங்க. அதாவது பேசாமல் இப்போ நீங்கள் வந்து நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலைனா இப்போ தான் வந்து தமிழர்கள் வந்து பல மாநிலங்கள் வந்து வராங்க. பாவம் நமக்கு வந்து நம்ம போகிறோம்னா ஆந்திரா தாண்டிட்டோம்னா எல்லாமே வந்து ஹிந்தியில் தான் இருக்குது. நம்ம வந்து ஒன்று கூகுளில் ஸ்னாப் எடுத்து லாரி டிரைவர்களே வந்து கூகுளில் அவங்களே ஃபோட்டோ எடுத்து மொழி மாற்றம் பண்ணி பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்தளவுக்கு அறிவு வந்து நம்ம ஊர்லேருந்து போகக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கு கூட இருக்குது. பள்ளி படிப்பை முடித்து விட்டு லாரி ஓட்டுநர் செல்லக்கூடியவர்களுக்கு கூட அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இல்லைங்கிறனால தான் விட்டு வச்சுருக்காங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறாங்க, அங்கே கன்னியாகுமரி போகிறாங்கன்னா பாவம்னு சொல்லி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்கள் விட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் திரும்ப வந்து இதாகும். ஏன்னா கருப்பு பெயிண்ட்டு கரித்தூள்லாம் வந்து எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி வந்து ஒரு படம் வருது, ஏன்னாவது எடுத்தோடனே தெரிகிற மாதிரி வந்து ஆங்கிலத்தில் வைக்கிறதும் மேலே தமிழ்லையும் கீழே ஹிந்தியிலும் தான் இருக்குது. அதை யாரும் அழிக்கலை. நீ திடீர்னு வீம்புக்கு நடுவில் ஹிந்தியில் வச்சீங்கன்னா பார்வை வந்து ஒரு 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 சைட் எங்கே படம் நேரடியாக படும்போது அது எந்த ஒரு மொழி இருக்குது அது ஒரு பொது மொழியாக ஆங்கிலத்தை வச்சுருக்காங்க. அதனால தான் விட்டுருக்கு. அப்போ நீ வந்து அந்த இடத்துல ஹிந்தியை வச்சீங்கன்னா அப்போ வந்து உனக்கு என்ன பராசக்தி எஃபெக்ட். இதை பார்த்தோன்னே உனக்கு எங்கேயோ எரியுது, பராசக்தி எஃபெக்ட். இதை அந்த படத்தை பார்த்தோன்னே உனக்கு எங்கேயோ எரியுது, நீ வந்து நீ சீண்டனா என்ன ஆகுங்கிறது எதாவது ஒரு மானமுள்ள ரோசமுள்ள தமிழர்கள் ஏதாவது செய்வாங்களா இல்லையா? இந்த மாதிரி சீண்டாதீங்க என்ன சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒன்றிய அரசு அலுவலகங்களுக்குள்ளே போகிறீங்கன்னா தினமும் ஒரு இந்தி வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி போட்டிருப்பேன். அதை யார் நம்ம இது கற்றுக்கணும்? அது ஊழியர்களுக்கு வைக்கணும்.
அதே மாதிரி நீங்கள் வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லாம் பற்றி போனீங்கன்னா அவர்கள் வந்து ஹிந்தி கற்றுக்கணும், அவர்களுக்கு தேவை இருக்குது. அவங்க பல மாநிலங்களில் போய் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது, அவங்க படிச்சுட்டு போகலாம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு சென்னைக்குள்ளேயே பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பயணிக்கு எதுக்கு அது வந்து தேவைப்படணும்? பார்வையில் ஏன் அது படணும்? இங்கே இருமொழி கொள்கை அமுலில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இது பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சீண்டுவது தான். தேன்கூட்டில் கையை வைத்தால் அப்புறம் தேனீக்கள் வந்து மொத்தமாக கிளம்பி வருங்கிறத ஒரு படம் எடுத்து ஒரு சொன்னதுக்கு அப்புறமும் நீ செஞ்சேன்னா உனக்கு அறிவு எந்த லெவலில் தான் இருக்குதான் புரிஞ்சுக்கல. சார், அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு, அதுவும் பொதுவெளியில் சொல்லியிருக்காரு. அதை கேட்டுட்டு அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அதை ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வங்கமொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் இங்கே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து வங்க தேசத்துக்கு தான் அனுப்பணும், இங்கே அவங்க இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் பொதுவெளியில் பேசணுன்னு இப்போ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் பிடிச்சி அடித்து வந்து இவங்க துரத்தக்கூடிய விஷயத்த வந்து பார்க்க முடியுது. ஸோ உடனே அந்த காஷ்மீரை சேர்ந்த இஸ்லாமிய பையனை வந்து சங்க பரிவார் அமைப்பினர் வந்து போட்டு அடித்து இப்போ வந்து கவலைக்கிடமாக அவர் வந்து இருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து பாஜகவை சேர்ந்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாஜகவுடைய தலைமையோ இல்லாட்டி மோடியோ அமித்ஷாவோ இவங்கெல்லாம் எதுவுமே வந்து வார்ன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இடத்துல யாராவது இப்போ கட்சியை சேர்ந்தவங்க தவறுதலாக ஏதோ நடக்குது அப்படின்னா உடனே அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, கட்சியிலேருந்து நீக்கப்படுறாங்க, இல்லாட்டி சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க, இல்லாட்டி வார்ன் செய்யப்படுது, இப்படிலாம் இருக்குல்ல. அது எவ்வளோ பெரிய ஒரு அமைப்பாக இருக்குன்னும் போது அவங்க ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஒரு ரவுடி தனக்கு கீழே ஒரு அடியாட்களை வச்சுருக்காருன்னு வச்சுக்கலேன், அந்த அடியாட்கள் ரவுடிக்கு பிடிக்காத விஷயத்தை பண்ணால் கூட அவர் கண்டிக்க மாட்டார். ஏன்னா அந்த அடியாட்கள் தான் அந்த ரவுடிக்கு பாதுகாப்பு. ஸோ அந்த அடியாட்கள் வந்து சட்ட ஒழுங்கான விஷயம் இந்த மாதிரி பண்ணும் பொழுது இந்த ரவுடி அவருக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருப்பார், அவர் வந்து ஒன்றும் தடுக்க மாட்டார். ரோட்டில் போகிறவனை சும்மா போகிறவனை போய் அடிப்பாங்க, தடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா அவரை தடுத்தாருன்னா அவனுக்கு வந்து இவர் மேலே கோபம் வரும், நீ யாரா நீ தடுக்கிறதுக்கு, நானே உனக்கு தான் பாதுகாப்பு அப்படின்னு. இதே தான் அங்கே பசு குண்டர்கள்ங்கிற பேரில் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா பெரிய பெரிய லாரிகளில் சரக்கு ஏற்றிட்டு போகக்கூடிய லாரியில் வந்து ஆணி அடிக்கப்பட்ட இதை ஸ்பைக்ஸை வந்து உள்ளே போடுறாங்க. அந்த லாரி போய் கவுந்து விழுந்து ஓட்டுநர்லாம் படுகாயம் அடைகிறாங்க. இதை வந்து ஒரு வேலையாகவே ஒரு 4-5 காரில் வச்சுக்கிட்டு அந்த லாரியை வந்து நிப்பாட்டாமல் இருக்கக்கூடிய லாரியெல்லாம் ஸ்பைக்ஸை போட்டு அவர் வேணும்னு வந்து மிரட்டி உள்ளே தேடி பார்த்தா வந்து ஒன்றும் இருக்காது. கேட்டால் மாடு கடத்திட்டு போகணும்னு சந்தேகப்பட்டோம், கௌரக்ஷா கும்பல்னு சொல்லி கோரக்ஷா கௌரக்ஷா அது மாதிரியான கும்பல் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஆட்களுடைய இதெல்லாம் தடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் தான் இவர்களுடைய பாஜகவினுடைய ஆட்சிக்கான அடியாட்களாக செயல்படுறாங்க. அப்போ வந்து இவர்கள் செய்ய இவர்களை வைத்து மிரட்டு வருது, இவர்கள் மூலமாக வந்து வாக்கு மையங்களை கைப்பற்றுவது, வாக்குகளை மொத்தமாக எடுத்துக்கிறது, இவர்களுக்கு எதிரான வாக்கு வருது அப்படின்னா அவர்களை வந்து வாக்கு விடாமல் செய்வது, இந்த மாதிரியான வேலைக்கு வந்து இவங்களை வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த காலகட்டத்திலையும் வந்து இவங்க வந்து தடுக்க போகிறது இல்லை. அது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இவர்களுடைய அட்டகாசம் வந்து எல்லை மீறி போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு நாள் வந்து மக்களின் பொறுமைக்கும், அதாவது இந்துவாக இருந்தாலும் கூட வந்து மனசாட்சி உள்ளவர்களுடைய பொறுமைக்கு வந்து எல்லை ஒன்று. ஏனென்றால் இந்தியா என்பது இவர்கள் நீங்கள் காட்டிட்டு இருக்கக்கூடிய இந்தியா அன்று இல்லை. அன்றைக்கி அவர் நமக்கு சொல்லப்பட்ட இந்தியாவும் அவர்கள் கனவு கண்ட இந்தியாவும் வேறு, இன்றைக்கி மோடி கொண்டு நிப்பாட்டக்கூடிய இந்தியா வேறு, இன்றைக்கி நடந்துருக்கக்கூடிய சம்பவங்கள் வேறு. அஸ்ஸாமில் போய் வந்து வங்கதேசத்துக்கு முஸ்லீம்கள் இருக்காங்க அப்படின்னா சரியாக கணக்கெடுத்துட்டு நீங்கள் வந்து அவர்களை வந்து நீங்கள் அனுப்புங்க, இல்லை ஒன்று பண்ணுங்கள். ஒரு இஸ்லாமியர் வந்து வங்க மொழி பேசினால் வந்து நான் வந்து அவர்களை அடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து நாட்டுக்குள்ளே இப்போ தமிழ்நாட்டில் அப்படி பேச முடியுமா? பேசுனா நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? பேசுவோம். தனி தமிழ்நாடு கேட்ட திராவிட நாடு கேட்ட கட்சி தான் இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. ஆனால் அது மாதிரியான ஒரு அதுக்கு பக்கத்துலையான ஒரு கருத்தை பேசினா கூட நீங்கள் அமைதியாக இருப்பீங்களா? ஒரு படம் எடுத்தால் கூட பராசக்தி படத்தில் சித்தரிக்கப்பட்டவைன்னு போடுங்கிறீங்க, மொழிப்போரே சித்தரிக்கப்பட்டவைன்னு போட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அந்த பயம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் வந்து இந்த வாய் எதுக்காக வருதுன்னா உங்களுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு கையில் இருக்கணும் தான். எவ்வளோ பெரிய ஆட்சி பொறுப்பு இருந்தாலும் அவர்கள் ஒரு நாள் வந்து கீழே தான் வந்தானுங்கிறத வந்து எத்தனையோ கட்சிகள் எடுத்துக்காட்டு இருக்குது. அதை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும். இப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாடாளுமன்றத்தில் வந்து ஆக்கப்பூர்வமான ஒரு கான்வர்சேஷனுக்கு வந்து எல்லாருமே வரணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மோடி வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஆக்கப்பூர்வமான கான்வர்சேஷனுக்கு அவங்க தானே சார் வருது இல்லை? எவ்ரி டைம் வந்து எதிர்கட்சி எம்பிக்கள்லாம் வந்து ஒரு விவாதத்துக்கு வராங்க அப்படின்னும் அதை பற்றி அவங்க பேசுறதே இல்லை இல்லையா? அவங்க தான் இதை தடுக்கிறாங்க. ஆனால் மோடி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட்டில் இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அவர் அந்த பக்கம் வரதும் கிடையாது. இல்லை, அவங்க பட்ஜெட் போடுறாங்க ரைட்டு. இந்த மோடியினுடைய இத்தனை ஆண்டு காலத்தில் வந்து இந்தியாவுடைய நிதி நிலைமை என்ன? இன்றைக்கி 92.51 அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய பணத்தினுடைய மதிப்பு இருக்கிறதுலே வரலாற்றில் இதை விட வந்து மோசமாக போனது இல்லைங்கிற அளவுக்கு வந்து போயிட்டுருக்கு.
கிட்டத்தட்ட $1 மதிப்பு 100 ரூபாய்க்கு ஈக்குவலாக போகுது. இது இவங்க என்ன சொல்லி வந்தாங்க, $1 மதிப்பு 40 ரூபாயை மாற்றுவோன்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் இவங்க வந்து இப்போ வந்து 55 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. இத்தனைக்கும் அமெரிக்கா பல்வேறு பிரச்சனையில் சிக்கியிருக்குது. பொருளாதார ரீதியாக அமெரிக்கா பின்தங்கி இருக்குது. அதனால தான் வந்து ஒரு இராணுவ ரீதியாக ஒரு பக்கத்து நாட்டு ஒரு அதிபரை வந்து மிரட்டி இராணுவத்தை அனுப்பி கடத்திட்டு வந்து அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளத்தை போல கைப்பற்றி வச்சிருக்குது. இந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து ஒரு ரவுடித்தனத்தை பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்த ஏன்னா அதனுடைய நிலைமை அப்படி இருக்குது, பொருளாதார நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கூட வந்து உங்களுடைய அதுக்கு எதிராக உங்களால் செயல்பட முடியல அப்படின்றது ஒன்று. குறிப்பாக FTA, ஐரோப்பிய யூனியனும் போட்ட FTA வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான், நல்ல விஷயந்தான். அதனால் பல்வேறு நல்லது நடக்க போகுதுங்கிறது நமக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரியும்னு வச்சுங்களேன். ஏன்னா இந்த FTA மூலமாக நிறைய நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கான நலன்கள், பின்னலாடை போன்ற விஷயங்கள்லாம் வந்து ஏற்கனவே வந்து குறைஞ்சிருந்தது. அது வங்கதேசம் அது இதுன்னு மாறி போயிருந்தது. சீனா அந்த மாதிரியான நாடுகளுக்கு, இந்தோனேஷியா, வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு போயிருந்தது. நம்ம திருப்பூர் கைவிட்ட, ஈரோடு கைவிட்ட, கரூர்லேருந்து போன மேடப்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம விட்டு கைவிட்டு போயிருந்தது. இந்த FTA மூலமாக மீண்டும் அது நம்மளுடைய கைகளுக்கு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு 2002, 2003 எப்படி இருந்ததோ அது போன்ற ஒரு 4 எப்படி இருந்ததோ அது போன்ற ஒரு சூழலுக்கு நம்ம போயிட்டுருக்கோம்னு சொல்லலாம். ஆனால் அதை ஒப்பந்தத்துக்கு பிறகும் கூட வந்து இந்தியாவினுடைய பெர்ஃபார்மன்ஸ், இந்திய ரூபாயினுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகரிக்கலை அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி வந்து தங்கத்தினுடைய விலை வந்து இவ்வளோ தூரம் வந்து கூடிகிட்டு இருக்கும்போது 2 விஷயம் இருக்குது, நீங்கள் நல்லா கவனிக்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய உலக சந்தை ஒன்று இருக்கு இல்லையா, உலக சந்தையினுடைய தங்க உயர்வும் இந்தியாவினுடைய தங்க உயர்வும் வேறு வேறாக இருக்குது. அது வந்து பர்சன்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதற்கான காரணம் இந்தியாவினுடைய வர்த்தகத்தினுடைய தன்மை. இது ஒரு பிரச்சனை ஒன்று ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து நமக்கு நிறைய பேருக்கு புரியாது. அது அவர்களுடைய வாழ்க்கையில் அது பாதிக்காது. ஆனால் அவர்களுக்கு வர வேண்டிய ஒரு வரி வருவாய், அவர்களுக்கு தர வேண்டிய ஒரு MGNRS திட்டத்தில் வர வேண்டிய பணம், வேலை இந்த 120 நாள் தரோன்னு சொல்லி திரௌபதி முர்மு பேசியிருக்காங்க. நீங்கள் பாசிதம்பரம் நாக்கப்படுங்கிற கேட்டிருக்காங்க. 50 நாள் கொடுத்ததே வந்து இத்தனை 11 வருஷத்தில் நீங்கள் கொடுத்ததே வந்து அதிகம். அதிகபட்சமாக தமிழ்நாடு தான் 55 நாள் பண்ணியிருந்தாங்க வேலை. அப்படி இருக்கும்போது 120 நாளுக்கான என்ன வழிமுறை இருக்குது? நான் அவர் முன்னாள் உள்துறை அமைச்சர், முன்னாள் நிதி அமைச்சர், அவர் நான் கேட்குறேன் சொல்லுங்க அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய பொய் இல்லையா? ஜனாதிபதியை வச்சு பொய் சொல்கிறது, இந்தியாவினுடைய முதல் குடிமகள் அந்த அம்மாவை வச்சு பொய்யை சொல்ல வைக்கிறதுங்கிறது பாஜக அரசினுடைய ஒரு வேலையாக இருக்குது. இப்படியான சூழலில் ஒரு பட்ஜெட்டில் சொல்கிறாரு. குறிப்பாக நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு பெண் வந்து இது வராங்க அப்படி இப்படின்னு என்னமோங்கிற மாதிரி இது இருக்குது. எனக்கு வந்து ஒய்ஜி மகேந்திரன் ஒரு மதுவந்தியா அவங்க வந்து ஒரு நடனம் ஆடி இருப்பாங்க. அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஏன்னா இது எப்படி இருக்கும், நிர்மலா சீதாராமன் கொண்டு வர பட்ஜெட்டு நீங்கள் மதுவந்தியின் நடனத்தை போல தான் நம்ம வந்து ஒப்புமையை வச்சுக்க முடியும். அதனால் மோடி இதெல்லாம் பேசுகிறாருன்னா அவர் எதை வேணாலும் பேசட்டும். சார், சங்கரன் கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஊசி போடப்பட்டு ஒருத்தருக்கு வந்து உடல்நிலையை வந்து சரி பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஒரு எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஏன்னா அது ஒரு சிட்டியில் நடக்குது அப்படின்னா கூட பரவாயில்ல. இப்போ சங்கராபுரம் கோயிலில் வந்து சங்கரன் கோயில் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இவ்வளவு விலை மதிப்பு மிக்க ஒரு ஊசி நம்மளுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றது வந்து நிச்சயமாக நம்ம நிகழ்ச்சியில் அதை நம்ம பதிவு மீண்டும் தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பு ஏன் பேசணும் அப்படின்னா அவ்வளோ கஷ்டம். அது நான் நேற்றைக்கு நிகழ்ச்சியில் சொன்னேன்னு நினைக்கிறேன். 4 மருத்துவர்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மருத்துவர் பார்க்குறாங்க. நேற்று முன்தினம் நான் சொன்னேன். அந்த அளவுக்கு வந்து அவர்களுடைய கடுமையான வேலை பண்ணியிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறைக்கு ஒத்துழைப்பு தருகிறது, பெரிய அளவில் ஃபண்டை ஒதுக்குது. அவர்கள் எதை கேட்டாலும், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டென்ட்டில் வந்து ஒரு ஆரம்ப ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டென்ட் இதயத்தில் வைக்கிறது இருந்துச்சு. இன்றைக்கி 3rd ஜென்ரேஷன் 4th ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துருச்சு. இதில் எது இப்போ லேட்டஸ்ட்டு கொண்டு வர முடியுமோ அதை வந்து தெரிவித்து கொடுக்குறாங்க. ஒரு 3rd ஜென்ரேஷன் வந்து தனியார் மருத்துவமனையில் வைக்கிறது நீங்கள் வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையிலேயே, ஓமந்தூர் வரலையே, ராஜீவ்காந்திலேயே வைக்க முடியும். அது வந்து அவைலபிளாக இருக்குது, ஒரு பைசா செலவு இல்லாமல். இந்த பேஷண்ட் இப்போ சங்கரன் கோயில் வந்து ஒரு தாலுகா ஹெட் குவார்ட்டர்ஸுடைய மருத்துவமனை. அங்கே 50,000 ரூபா ஊசி. அதாவது ஒரு ஸ்ட்ரோக் வந்தால் ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்துக்குள்ளே அந்த ஊசியை போட்டால் அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பை எடுத்துடலாம் அப்படிங்கிறது அந்த ஊசியினுடைய மதிப்பு. அதுக்கான 50,000 ரூபா மதிப்புள்ள ஊசி அது வந்து ஒரு தாலுகா மருத்துவமனையில் இருக்குதுங்கிறது உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க. நீங்கள் அமெரிக்காவே எடுத்துக்கங்க. அமெரிக்கா நம்ம இதுக்காக சொல்லலை, அமெரிக்காவுடைய பரப்பளவு மக்கள் தொகையும் இல்லை, நான் முன்னேற்றம் சொல்கிறேன். நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கங்க.
இதெல்லாம் வந்து சாத்தியம் எப்படின்னா, இந்தியாவை ஒப்பிடும் பொழுது, தமிழ்நாட்டை ஒப்பிடும் பொழுது, பொருளாதார ரீதியாக அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நம்ம பொருளாதாரத்தையும் அவர்களுடைய பொருளாதாரத்தையும் நம்ம பொருளாதாரத்தையும் பார்க்கணும். அவருடைய வரவு செலவு, இந்தியா நமக்கு அளிக்கக்கூடிய பங்களிப்பு, ஒன்றியம் நமக்கு அளிக்கக்கூடிய பங்களிப்பு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாம் வந்து இவ்வளோ சிறப்பாக இருக்கிறோங்கிறது தான் செய்தி. அந்த செய்தி இன்றைக்கி வந்து செய்தித்தாளில் வரும்போதே படிக்கும்போதே அவ்வளோ இதாக இருந்துச்சு. ஒரு 50,000 ஊசியை வந்து ஒரு தாலுகால போட்டு ஒரு மனிதன் ₹1 செலவு இல்லைங்க அவர் வீட்டுக்கு போயிட்டார். இன்னைக்கு இதுதான் தமிழ்நாடு. சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.